என் குருநாதர் முதல்வர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம இப்போ பார்க்க போறோம். கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா, குரு 10ல நிற்கிறாருங்க. அப்போ 10ல இருக்கிற குரு பதவி பறிப்பார் அப்படின்னு ஒரு ஜாதக ரீதியா ஒரு பாடல் இருக்கு. அப்போ உங்களுக்கு 10ல வர்ற குரு என்ன பண்ணுவாருன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. அதே மாரி இங்கேருந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணுறீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற ஒரு ஊருக்கு இப்போ நீங்க ஒரு டீச்சிங் லைன்ல இருக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு டீச்சரா இருக்கிறீங்க. டக்குனு தூக்கி ஒரு ஹெச்எம்மா தலைமை ஆசிரியரா உங்களுக்கு ஒரு உயர் பதவிய குடுப்பார். அப்போ ஒரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயி நீங்க அங்க போயி வேலை மாறுதல் பணியில உயர் பதவியில போய் உட்கார்ந்து 10ல வர்ற குரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பலன்கள குடுப்பார். அதே சமயத்தில நீங்க வீடு எடுக்கலாமான்னா, அருமையா எடுக்கலாங்க. சைட் ஏதாச்சும் வாங்கி போடலாமா? அதுவும் நீங்க செய்யலாம். குடும்பத்தில இப்போ பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குங்களா? நல்ல முன்னேற்றமா இருக்கு. அப்ப மேல இப்ப இப்ப பழைய வீடு தானங்க சார் இருக்கு. நம்மளுக்கு புது வீடு இல்ல. மேல எடுக்கலாமா? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுக்கலாமான்னா, செய்யுங்க. தைரியமா செய்யுங்க. அதனால எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. கலை நுணுக்கத்தோட நீங்க செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்களையே குரு சிறப்பான முன்னேற்றங்களையும் குடுப்பாரு. நீங்க 10ல வர்ற குரு பதவி பறிச்சுருவாரு அப்படின்னால நீங்க நினைக்க வேண்டாம். நல்ல முன்னேற்றமா இருக்கு. நீங்க பயப்படாம இருங்க. பொதுவா டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்ப குரு குடுப்பாருங்க. குரு உங்களுக்கு சாதகமா இருக்கிறாரு. இந்த குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு நற்பலன்களையே குடுப்பார். வணக்கம்.